ஹாய் ஹலோ வணக்கம் டு அனிமே தமிழ் ஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அனதர் அப்படிங்கிற ஒரு அனிமையை பற்றி தான். இது மொத்தம் 13 எபிசோட்ஸ் இருக்குது. அதில் கடைசி வீடியோ மட்டும் ஓவிஏ. ஸோ அது வந்து ஸ்டோரிக்கு ரிலேட்டபிள் கிடையாது. அதை நம்ம நீக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 12 எபிசோட்ஸு. ஸோ இதோட ஸ்டோரி வந்து ஹாரர் த்ரில்லர் பேஸ்டு தான். இது வந்து ஸ்கூலில் மூவ் ஆன் பண்ணுற ஒரு ஸ்டோரி. அந்த ஒரு ஸ்கூலில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஒரு மிஸ்டீரியஸ் கர்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கிளாஸில் வந்து எப்படின்னா மாதத்துக்கு ஒருத்தவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறக்குற மாதிரியும், ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது இறக்குற மாதிரியும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கவும் அந்த கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த வருஷத்தில் அந்த ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து காரணம் இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கிளாஸில் இருக்கும். ஸோ அப்போ வந்து வெளியூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பான் ஹீரோ. அப்போ ஹீரோ வந்து கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸே இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கிட்ட பார்க்குற மாதிரி அவள் ஒரு பேய்ங்கிற மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவான்னா வாண்டடாக அந்த பொண்ணுக்கிட்ட தான் போய் பேசுவான், என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பான். ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு 4-5 எபிசோடுக்கு ரிலேட்டபிளாக நடக்கிற எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு பொம்மை வந்துட்டு போகும். அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் நமக்கு வந்து ஏன் இது வந்து இப்படி வருது அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா அந்த பொம்மை மாதிரி வர சீன்ஸாக இருக்கட்டும், அந்த சீன் எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஒரு கனெக்டடான ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் நமக்கு வந்து உண்மையானது இந்த ரீசன் யார், இந்த கேர்ஸுக்கு வந்து ரீசன் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது அன்னியில் எப்படி சொல்கிறதுனா, இது அன்னியில் இதுக்கு வந்து கேர்ஸ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அந்த கிளாஸ் ரூமில் ஏதோ யாரோ ஒருத்தர் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இறந்தது மூலிமா அந்த கேர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே வருது. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே வரனால இது வந்து முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்ருப்பான். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எடுப்பான். அது மாதிரி நிறையா பேர் நம்ம வந்து கெஸ் பண்ணியிருப்போம். ஸோ இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும், இவங்க வில்லனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கெஸ் வச்சோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே தப்புங்கிற மாதிரி கடைசியில் நம்ம யாரை யோசிச்சிருக்கவே மாட்டோமோ ஸோ அவங்கள வச்சு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி கிளைமேக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு எபிசோடு அது. ஏன்னா எல்லா கேர்ஸ் எண்டிங்குமே ஒரு முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துருவாங்க, அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கேர்ஸ் இன்சிடெண்ட் அப்பையும் அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்கும். பட் ஆனால் ஒரு அதில் இருக்கிறதோட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாரர் பேஸ்லேயும் ஒரு த்ரில்லர் பேஸ்லேயும் நீங்கள் உங்களை ஒரு அனிமி பார்க்கணும், நல்லா இருக்கணும், ஒரு லேக் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனிமையை பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். இது மாதிரி அனிமே கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.